ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சண்டே வணக்கம். இன்றைக்கி என்ன பேசுகிறேன்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் இல்லாத இன்றைக்கி பௌர்ணமி. பௌர்ணமி மட்டும் இல்லைங்க, சந்திர கிரகணம் பிடிக்குது. சந்திர கிரகணம் பிடிக்கும்போது வந்து 9:56 பிடிக்குதுங்க. 1:52 முடியுதுங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன செய்யணும், மாதமாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் இந்த பதிவே நான் போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க வந்து அதுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்டு முடிச்சிருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்ரூமெல்லாம் போயிட்டு கொஞ்சம் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுக்கணும். சாப்பிட்டு முடிக்கிறது 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருங்க, முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டுட்டு பாத்ரூமெல்லாம் போயிட்டு. இப்போல்லாம் வந்து எல்லா வீட்லேயும் பெட்ரூமில் வந்து பாத்ரூம் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியில் வராமல் நீங்கள் உள்ளேயே இருந்துக்குங்க. கஜானெல்லாம் கொஞ்சம் சாத்திக்குங்க. ஏன்னா நாங்கள்லாம் மாதமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா உண்மையில் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் பாத்ரூம் அவுட்டரில் தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறது, சந்திர கிரகணம் இது மாதிரி ஏதோ ஒரு கிரகணம் வரும்போது என்ன செய்வாங்க, கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிறவங்க கூட வீட்டில் வந்து, அக்கா உங்கள் கிரகணம் பிடிக்குதாம்மா, புள்ள மாதமாக இருக்குது, வெளியில் வர வேணான்னு சொல்லுங்கன்னு எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சரின்ட்டு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளேயே வச்சுக்குவோங்க. எங்கள் அம்மாலாம் உள்ளேயே வச்சுக்குவாங்க, வெளியில் வர முடியாது. அதுக்கு முன்னாடியே பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா எங்களுக்கு பாத்ரூம் அவுட்டில் தானே இருக்குது, அதனால். அப்புறமா உள்ளேயே அது முடிகிற வரைக்கும் வெளியில் எங்களை விட மாட்டாங்க. என்ன வேணுமோ எல்லாம் கிட்டே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் சரின்ட்டு அது முடிஞ்ச முற்பாடு என்ன ஆகும், வீட்டையெல்லாம் தொடச்சிவிட்டு போய் கோயில் போய் விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு, பக்கத்தில் தான் காடு இருக்குது, காட்டில் போய் அருகம்புல் பிடிச்சிட்டு அப்படியே அந்த அருகம்புல்லை தண்ணியில் ஓடுற வாய்க்கால் தண்ணியில் அலசிட்டு கொண்டு வந்து சாமி படத்துக்கு 2 வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு, அப்புறம் போய் உப்பு ஜாரில் கொஞ்சம், அடுப்புக்கிட்ட கொஞ்சம், அப்புறம் அரிசியில் கொஞ்சம், அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் அருகம்புல்லை வச்சுட்டு, அப்புறம் உலைய மூட்டி சோறாக்கி அப்புறம் எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி தான் வந்து கிராமத்து சைடில் கிரகணம் பிடிக்கிறதுங்கிறது வந்து அது மாதிரி தான் முடியும்போது செய்வாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து அது கொஞ்சம் பெருசாக டவுன் பக்கமெல்லாம் யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் மாதமாக இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து வெளியில் போகாதீங்கம்மா, அது நல்லதில்லை. அம்மா அதுக்கு தான் சொல்கிறேன். எங்களையெல்லாம் எங்கள் அம்மா அவங்க அப்படித்தான் வச்சுருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் 1 பாத்ரூம் போகிறோன்னா கூட எங்களுக்கெல்லாம் விடமாட்டாங்க. கம்முனு வீட்லேயே இருங்க அப்படின்றவாங்க. அப்படியெல்லாம் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு தான் உள்ளே இருந்துட்டு வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் போகாதீங்கம்மா, குழந்தைக்கு நல்லதில்லை. வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு நமக்கு எதுன்னு பெருசாக தெரியாது. வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாச்சுன்னா என்ன பண்ணுறது, அது குழந்தை பிஞ்சல்லவா, அதுக்கு வந்து நம்ம பத்திரமா பார்த்து அதை நம்ம வந்து பெற்றெடுத்து அழகான குழந்தை பெற்றெடுக்கணும். ஏதாச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா இன்றைக்கி போடுற பதிவு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இட்லி, புதினா சட்னி. என்னடா புதினா சட்னி அடிக்கடி சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க, புதினா சட்னி ரொம்ப நல்லது. பாருங்கள், புதினா சட்னி சாப்பிட்றதுனால தான் முடி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. பாருங்கள், சூப்பராகவும் இருக்குது. நல்லா புதினா சட்னி ரொம்ப சேர்த்திக்கிங்க, உடம்பு ரத்தத்தை சுத்தம் பண்ணும், முடி கொட்டாது. அது நான் ஃபாலோ பண்ணுற விஷயம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.